வணக்கங்க, என் பேர் மகாலட்சுமி. தடாகம் பகுதியிலிருந்து நாங்க இங்க வந்திருக்கோம். அதாவது தடாகம் பகுதியிலிருந்து இவ்வளவு தூரம் இந்த அட்டிக்கல் ஏரியாவுக்கு வந்து நாங்க தேடி வந்திருக்கோம்னு சொன்னா எங்களோட சூழ்நிலை எப்படி இருக்குங்கிறத வந்து இதை வச்சே தெரிஞ்சுக்கலாம் இல்லைங்களா? அதாவது வந்து மனிதனா பிறந்தா வந்து ஒரு நாள் மட்டும்தான் சாவு வரும். பட் நம்ம விவசாயியா பிறந்ததுனால ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இரவும் செத்து பொழைச்சிட்டு இருக்கோம் நாங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில வந்து இன்னைக்கு வந்து ரோப் ஒயர் போட சொல்லி வந்து இன்னைக்கு சர்வேக்காக அந்த ரோப் ஒயரை கூட போடக்கூடாதுன்னு சொல்லி ஒரு நல்ல மனுஷங்க வந்து கேஸ் போட்டு அதை தடுத்து நிறுத்திருக்காங்கன்னா இது என்ன சொல்றதுன்னு தெரியலீங்க. அதாவது வந்து நம்ம தமிழ்நாட்டுல ஜனநாயக நாட்டுலதான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோமா? ஜனநாயகத்தின் படி எப்படின்னா ஒரு வனத்தை விட்டு வெளியே வரக்கூடிய ஒரு யானையை வந்து வெளியே வராம தடுக்கிறதுக்காக ஒரு வேலி போடுறதுக்கும் கூட சுதந்திரம் இல்லாம தன்னார்வலர் அப்படிங்கிற ஒரு பேர்ல வந்து ஒரு பெடிஷன் போட்டு நீங்க நிறுத்தி வச்சிருக்கீங்கன்னா அந்த விவசாயிகளோட ஒவ்வொரு மனிதர் சாபமும் உங்களை வந்து சும்மா விடாது. சரிங்களா? நம்ம வந்து அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு உழைச்சிட்டு இருக்கோம் ஒவ்வொரு நாளும். இங்க இருக்கிற அத்தனை பேர்த்தையும் பார்த்திருப்பீங்க. எல்லாரும் நீங்களே சமூக ஆர்வலர்கள் வந்து அழகா கோட் ஷூட் போட்டு வருவீங்க. நாங்க விவசாயிகள் பார்த்துட்டு தான் நீங்க தெரிஞ்சிருக்க எப்படி வந்திருக்காங்கன்னு சொல்லி. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில நாங்க என்ன சொல்றோம்னா ரோப் ஒயர் வேண்டாம். கைவிடப்பட்ட தண்டவாளங்கள் வந்து நிறைய இருக்கு, அதுதான் கொண்டு வந்து போட சொல்றோம். எப்படின்னா இவங்க ஒரு உயிர் போயிட்டாலோ அல்லது பயிர் நஷ்டம் பண்ணாலோ அதாவது கண் துடைப்புக்காக ஒரு தொகையை கொடுக்குறாங்க. இப்ப வந்து அதையும் கம்மி பண்ணிட்டாங்க. விவசாயிகளோட விளை பயிருக்கு வந்து உரிய இழப்பீடு கிடைக்குதான்னு கேட்டா இல்ல. நாங்க என்னன்றோம்னா எங்களுக்கு இழப்பீடுகள் வேண்டாம், எங்களோட எதுவுமே வேண்டாம். எங்களுக்கு உங்களோட அரசாங்கத்தினோட கடமை வந்து மக்கள் பொதுமக்களாகி எங்களை பாதுகாக்க வேண்டியது உங்களோட கடமை. எங்களுக்கு பாதுகாப்பு கொடுங்கன்னு கேட்கிறோமே தவிர நீங்க போடுற பிச்சை காசு எங்களுக்கு வேண்டாம்னு நாங்க நினைக்கிறோம். ஏன்னா ஒவ்வொரு விவசாயி வந்து உங்களுக்கு தெரியும், தோட்டத்துக்கு வந்தாங்கன்னா நீ கத்திரிக்காய் எடுத்துட்டு போ, வெண்டைக்காய் எடுத்துட்டு போ, என் தோட்டத்துல விளைஞ்சிருக்கு, தக்காளி இருக்குன்னு சொல்லி நம்ம அனுப்பி கொடுத்து சிவந்த கைகள் எங்களோடது. ஆனா இன்னைக்கு எங்களை கையேந்திர சூழ்நிலையில கொண்டு இந்த அரசாங்கம் நிறுத்தக்கூடாதுன்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேங்க. அதனால வந்து கைவிடப்பட்ட தண்டவாளங்கள் நிறைய இருக்கு, அதை கொண்டு வந்து வேலி அமைச்சு கூடிய சீக்கிரமே வந்து இந்த தொண்டாமுத்தூர் இந்த 10 கிலோமீட்டர் இல்லாம வெளியே இருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளுக்குமே தடுப்பு, மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் வந்து தடுப்பு ஏற்படுத்தி கொடுக்கணுங்கிறத வந்து நான் கேட்டுக்கிறேங்க. இது மூலமா நீதி அரசர் வந்து பார்த்துட்டு போயிருக்காங்க. நல்ல ஒரு நீதி கிடைக்கும்னு சொல்லி நாங்க எதிர்பார்க்கிறோம். சூப்பர்.